நீங்க டாஸ்மாக் பத்தி பேசுனீங்க. தமிழ்நாட்டுல ராணிப்பேட்டை மாவட்டத்துல மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்கவே டாஸ்மாக் பிரச்சனைகள் பெரிய பிரச்சனையா இருக்கு. உங்க கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் தொடர்ச்சியா அதுக்காக போராடிட்டு இருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள். அப்ப உங்க கட்சியோட கொள்கையில ஒண்ணு தமிழ்நாட்டுல இருந்து சாராய கடைகள் அல்லது டாஸ்மாக் கடைகள் முழுமையா மூடணும். ஆனா பெரும்பாலான பொருளாதார வல்லுநர்களோ அல்லது அது சார்ந்து பேசக்கூடியவங்களோ தமிழ்நாட்டுக்கு பெரிய வருமானமா இருக்கக்கூடியது டாஸ்மாக் தான். அந்த டாஸ்மாக் கடைகளை மூடிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி அல்லது திட்டங்களுக்கான நிதிக்கு என்ன பண்ணுவீங்க? என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? இப்ப ரெண்டு திராவிட கட்சிகளுமே பேரறிஞர் அண்ணாவை ஏற்றுக்கொள்றாங்களா இல்லையா? ஏற்றுக்கொள்றாங்க. அண்ணாவுடைய மொழி கொள்கையை பின்பற்றக்கூடிய திமுக, அதிமுக அண்ணாவுடைய மது கொள்கையை பின்பற்றுவாங்களா? அண்ணாவுடைய மது கொள்கை என்ன? அண்ணாவுடைய மது கொள்கை என்ன? சாராயம் விற்று அந்த காசுல அந்த வருமானத்துல நான் ஆட்சி நடத்தணும்னா நான் துண்டா உதவி தோல்ல போட்டு நடைய கட்டுவேன்னு சொன்னாரா இல்ல? எந்த காலத்துக்கும் பொருந்தும், எல்லா காலத்துக்கும் பொருந்தும். சாராயம் விற்று அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்துல ஒரு அரசு நடக்குமே ஆனால் அது அரசாங்கம் அல்ல, அது சர்வாதிகார ஆட்சி. மக்களை பூரா மக்களின் பிணங்களின் மீது அரியாசனம் அமைத்து ஆட்சி செய்யணும்னு விரும்பினா அது சர்வாதிகார ஆட்சி. அந்த வருமானம் தமிழகத்துக்கு தேவையில்லை. எத்தனையோ விவசாய தொழிற்சாலைகள் உருவாக்கலாம். அது அந்த பொருட்களை விற்று தற்சார்பு பொருளாதாரத்து பக்கம் நீங்க வந்துட்டீங்கன்னா சத்தியமா உங்களுக்கு சாராயம்